ஆலமரத்துல பைய வச்சு, அரச மரத்துல சோத்த வச்சு, புளிய மரத்துல தூங்கி போட்டு பொழுது சாய வீடு போவோம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம். பாட்டி நான் பாஸ் ஆயிட்டேன். பாட்டி பாட்டி நான் பாஸ் ஆயிட்டேன். நான் பாஸ் ஆயிட்டேன் பாட்டி. எங்க வாய்த்துற சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பாஸ் பண்ணிருக்கேன், எனக்கா ஒரு முத்தம் தரக்கூடாதா? நீ எங்க தரப்போற? நானே தரேன். ஐயோ அம்மா 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 நான் பாஸ் ஆயிட்டேம்மா. நீங்க போற போக்க பார்த்தா படிச்சு பாஸ் பண்ண மாதிரி தெரியலையே, காப்பி அடிச்சு பாஸ் பண்ண மாதிரி எல்லாம் தெரியுது. ஆபீசருக்கு வந்து நம்ம நல்ல மூட்டை எல்லாம் பறிமுதல் பண்ணிட்டாங்கயா. பாண்டித்துறை இது வரைக்கும் அவனை பையில ஏத்திருக்கீங்களே தவிர யாராவது கூடுல ஏத்திருக்கீங்களா? யாரையா அந்த பாண்டித்துறை? வணக்கம், நான் தாங்க பாண்டித்துறை. சுத்துப்பட்டி 40 கிராமத்துலயும் என்ன அம்பலான்னு சொல்லுவாங்க. உட்காரலாங்களா? ஏன்னா உங்க ஐயா உட்கார்ந்து இருக்கும் போது நான் உட்காரலன்னு வச்சுக்க, உங்க ஐயாவுக்கு மரியாதை இல்ல இல்லடா. தம்பி, இந்த ஊருக்கு யாரு முதல்ல வந்தாலும் ஏன் அட்ரஸ் தேடிக்கிட்டு என் வீட்டுக்கு தான் முதல்ல வருவாங்க. நீ தான் என்ன லோன்னு இங்க வர வச்சு விட்ட. ஆமா, இந்த நெல்லு முட்டைகள்லாம் ஏதோ உங்க ஆபீசருங்க பறிமுதல் பண்ணிட்டாங்களாமே. ஏன் தம்பி, ஏன் இதெல்லாம் தேவையா? மிஸ்டர் பாண்டிதர, நீங்க இது வரைக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த நிலம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. புரியல? புறம்போக்கு நிலம் சொன்னேன். புறம்போக்கா? தெரியாம போச்சு. நீ ஒண்ணு பண்ணு, பட்டா போட்டு கூட்டுரு. ஓகே மிஸ்டர் பாண்டிதர, நீங்க யார்கிட்ட என்ன பேசணும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒரு எம்ஏ படிச்ச ஆபீசர். ஐயா, இது என்னப்பா உங்களோட பெரிய லொல்லா போச்சு? எதுக்கு இருந்தாலும் எம்ஏ படிச்ச ஆபீசர் எம்ஏ படிச்ச ஆபீசர்னு. நான் என்ன கம்பவுண்டர் படிச்சுட்டு ஆபீசர் ஆயிட்டேன் சொன்னேன்? ஆனா அவனை தெரியாது எங்கிட்ட போய் அதை படிச்சேன் இதை படிச்சேன்னு ஏன்பா டென்ஷன் பண்ற? மிஸ்டர் பாண்டிதர, கெட் அவுட். இந்த ஆள் என்ன சைனா பாஷையில என்னமோ கடிச்சு துப்பிட்டு இருக்கான். எம்ஏன்னு 2 எழுத்து படிச்சதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருத, இன்னும் ஏபிசிடி 26 எழுத்தையும் படிச்சிருந்தா உனக்கு எவ்வளவு கோவம் வரும்? தம்பி, ஏன்பா நிக்கிற? மரியாதை மனசுல இருந்தா போதும். உட்கார் உட்கார் உட்கார். யோ, வெளியில போயா. இப்ப நீ போற கழுத்தை பிடிச்சு வெளியில சொல்லுவேன். என்னது போயாவா? நாக்க அறுத்துருவேன். படிக்க கூடாத படிப்பை படிச்சுட்டு, வாங்க கூடாத பட்டத்தை வாங்கிட்டு, வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டு, எதுக்க கூடாத ஆளை எழுத்துக்கிட்டு, எனக்கு முன்னாடியே உட்கார்ந்துக்கிட்டு, மிஸ்டர் ஆபீசர் போட்டியும் சூட்டியும் போட்டிட்டேன்னு நீ பெரிய ஆபீசரா? சர்க்காருக்கு சாதகமா நீ பேசிட்டேன்னா உடனே உனக்கு பெரிய சமாதி கட்டிடுவாங்களா மெரினா பீச்ல? இல்ல அண்ணா தலை அகலப்பட்டு உனக்கு செலவு வச்சிருவாங்களா? மிஸ்டர், நீ பேப்பரை கையில எடுத்து பேனாவில கோடு போட்டா கோர்ட்டுக்கு போய் வாய்தா தான் வாங்க முடியும். ஆனா இந்த அம்பலார் அருவாளை கையில எடுத்து உனக்கு மரியாதை செலுத்த நினைச்சா தீர்ப்பை இங்கேயே சொல்ல முடியும். புறம்போக்கு நலமா? புறம்போக்கு நலம். இன்னைக்கு நிலத்தை கணக்கெடுப்ப, நாளைக்கு சந்தன காட்டுல பூந்து சந்தன மரம் ஏத்தனு கணக்கெடுப்ப. கணக்கெடுக்கும் போது என்ன ஆகும்? காட்டியான துரத்துச்சு, ஆபீசர் காணவில்லை அப்படின்னு காலையில பேப்பர்ல வரும். அப்புறம் என்ன ஆகும்? போலீஸ் வரும், புலன் விசாரணை பண்ணும், கடைசியில கண்டுபிடிச்சிருவாங்க. யார? ஒன்னும் இல்லையா, உன் பணத்தை. பத்துமா? ஆல் இந்தியா ரேடியோ, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். அரசு அதிகாரி ராமசாமி நேற்று கொல்லிமலை காட்டில் சந்தன மரங்களை கணக்கெடுக்க சென்ற பொழுது காட்டு யானையால் தாக்கப்பட்டு மரணமடைந்தார். ராமஜென்ம பூமி விவகாரம் குறித்து சுமூகமாக பேசி தீர்க்க வேண்டும் என பிரதமர் கூறினார். இதனால வையம்பட்டி சுத்தி உள்ள 18பட்டி வாலிபர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நிகழும் பிரம்மோதூத ஆண்டு வைகாசி மாசம் 1ஆம் தேதி சித்தயோகம் கூடிய சுபதினத்தில்
காலை 9 மணியிலிருந்து 9:30 மணிக்குள், அதாவது கடலக்கணத்தில் நம்ம ஊர் பருவ குயில், பட்டணத்து சிட்டு, பவளமல்லி முட்டு, நம்ம அம்பலார் மக ஓசியில மகிழ்ச்சி தர விஜயம் செய்கிறாள். சத்தியமாடா? நல்ல வேளை வெடிச்சிருவேன். அம்மா. வணக்கம். வையம்பட்டி தொலைக்காட்சி நிலையம் பேண்ட் ஒன்றில் பனியன் நாளில் ஜட்டி ஆறில் எமது முதல் நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. இப்போது உலாவரும் ஒளிக்கதிர். வண்டியில் போலாம் வாங்கம்மா. அப்பா வரலையா? இல்லம்மா. என்ன கூப்பிட்ட கூட அப்பா வரலையா? சரி, நீங்க போங்க, நான் நடந்து வரேன். போலாம் வாங்கம்மா. நீங்க போலான்னு சொன்னேன். இப்ப என்ன ஆச்சுன்னு சாப்பிடாம இருக்க? சாப்பிடுமா. எனக்கு ஒண்ணு வேண்டாம். ரஞ்சிதா, நான் கோவமா இருக்கேன். அப்பாவை என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. என்னம்மா அப்பா மேல கோவமா? பின்ன என்னவா? என்ன கூப்பிட்ட வண்டிக்காரன் தான் வரணுமா? நீங்க வரமாட்டீங்களா? நீங்க மட்டும் அம்பலார்னு கௌரவம் பாத்திருப்பீங்க, நான் மட்டும் அம்பலார் மகன்னு கௌரவம் பார்க்க மாட்டேனா? வழியில என்ன யாராவது பார்த்து நீ யாருன்னு கேட்டிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? கேட்டுவானா? பட்டிக்காட்டுல நான் பண்ணையரா இருந்தாலும் உன்னை ஏன் தெரியுமா பட்டணத்துல படிக்க வச்சேன்? மத்தவங்களை விட நீ வித்தியாசமா இருக்கணும்னு தான். இது நம்ம பரம்பரை செயின். இத போட்டுக்கிட்டா சுத்துப்பட்டி 40 கிராமத்திலயும் நீ அம்பலார் விட்டு பொண்ணுங்கிறது தெரியும். போட்டுக்கமா. வையம்பட்டி வந்தாச்சு. ஓ வையாபுரி மாமாய். வையம்பட்டியில இருக்கிற வையாபுரி மாமா, இத உங்ககிட்ட குடுத்தாதான் எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி இருக்கிறா. இத உங்ககிட்ட குடுத்துட்டு தான் மறு வேலை. ஏலே தம்பி, இந்த தண்டவாளம் எது வரைக்கும் போதுல? தம்பிங்கிறான், தண்டவாளம்ங்கிறான். இது தண்டவாளம் இல்லப்பா, ரோடு. அட நீங்க ஒண்ணு தெரியாம பேசாதீங்க. எங்க ஊர்ல நாங்க இந்த தண்டவாளம் தான் சொல்லுவோம். கிழிஞ்சது. ஆமா, வையம்பட்டி வையாபுரி உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல வந்து நம்மளையே கேக்குறான். ஆமா, வையாபுரிக்கு நீ என்ன வேணும்? நான் வையாபுரியோட அக்கா புள்ள. அவர் வீட்டுல ஒரு மாசம் தங்கலான்னு வந்திருக்கேன். இவன் மயிரை பார்த்தா ஒரு மாசத்துல நம்ம வீடே க்ளோஸ் ஆயிடும். தம்பி, நீ கேக்குற வையாபுரி ஒரு மாசத்துக்கு முன்னால செத்து போயிட்டார். வையாபுரி இறந்துட்டாரா? அவர் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தம்பி, ஏன் அழுகுற? எங்க அம்மா சாகும் போது 4 தோப்பு 2 பங்களாவ வையாபுரி பேருக்கு உயில் எழுதி வச்சு செத்து போச்சு. அதான் அவர் கையில ஒப்படைக்கலன்னா எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையாது. அவரே போயிட்டாரு. என்னது, 4 தோப்பு 2 பங்களாவா? அப்ப உண்மையை ஒத்துக்கிற வேண்டியதுதான். தம்பி, நீ சொல்ற வையாபுரி நான் தான். ஆமா, நீ எங்க அக்கா பார்வதி பிள்ளையா? அம்மா பேரை சொல்றாரே, வையாபுரி மாமாதான். மாமா, மாப்பிளே, மாமா, மாமா, இந்த யானைங்கெல்லாம் தண்ணி குடிக்குதா? அட பாவி, அது யானை இல்ல, எருமை. எருமையா? நீங்க ஒண்ணு தெரியாம பேசாதீங்க. எங்க ஊர்ல நாங்க இத யானைன்னு தான் சொல்லுவோம். அட பாவி, எருமைய யானைங்கிற, ஒன்னையும் மாத்தி மாத்தி சொல்ற. இன்னும் என்னென்ன சொல்ல போறியோ? நில்லுங்கடா, இது பொம்பளை குளிக்கிற துறையடா. பொம்பளை குளிக்கிற துறையை தாண்டா குளிக்கணும். அப்பதான் பிறவி பயனை அனுபவிக்க முடியும். வாங்கடா, வாழ்க்கையில வசந்தத்தை தேடி போவோம். இருங்கடா குளிக்கலாம். ஆனா ஒரு போட்டி. யாரெல்லாம் குளத்துக்குள்ள ரொம்ப நேரம் முங்கி இருக்காங்களோ அவங்கள எவன் மூச்சு தாங்காம முதல்ல எந்திரிக்கிறானோ அவன் எல்லாரையும் சினிமா கொண்டை கூட்டு போவான். என்ன? ஓகே. என்னடா நீ வர? போன மாசம் நான் குளிச்சு என்னை கூப்பிட எப்படி அவனுக்கு மனசு வருது? ஐயோ, ஏய், உன்னை திருத்தவே முடியாதுடா. டேய் வாங்கடா குளிக்கலாம். மாமி ஒரு மல்லிகைப்பூ கொடுத்தான்,
அடியாத்தி இதை எடுத்து நான் சோதனை பண்ணி பார்த்தேனம்மா. லலலால. அப்பாடா, இன்னைக்குதான் துறையில எந்த பயலுகளும் இல்ல, நிம்மதியா குளிக்கலாம். மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ளே குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு. என்ன மச்சா? மச்சான பார்த்தா மலவாழப்புற ஞாபகம் வந்துருமே. இந்த உனக்காக ஒரு தாரே வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. சரி நீ போ, நான் குளிச்சுட்டு வரேன். சீக்கிரமா வீடு வந்து சேரப்புல. ஏண்டா தடி பாத்துக்கலா, பொம்பளைங்க குளிக்கிற துறைக்கு ஏடா வந்தீங்க? நாங்க குளிச்சிட்டு இருக்க துறையில நீ ஏன் குளிச்சிட்டு இருக்க? களவாணி பயலுங்க. ஏய் உமாக்குட்டி, இந்த குமரேசன் மோதி பாக்குறேன். என் மச்சான் கிட்ட சொல்லி உங்களால என்ன பண்ற பாருங்கடா. உன் மச்சான் எங்களை பீச்சிருவானா? மூஞ்சிங்களா பாரு, இஞ்சி சின்ன குரங்காட்டம்.